அதிபர் தேர்தல் நெருங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல அமெரிக்க அரசியல் களம் பரபரப்பா காணப்படுது. அதிலும் அண்மையில முன்னாள் அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பை குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு தாக்குதல் உலகம் முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. காயங்களோட சிகிச்சை பெற்று வந்த ட்ரம்ப் தொடர்ந்து தனது பிரச்சார பயணங்களை மேற்கொண்டுட்டு தான் வராரு. இந்த நிலையில அமெரிக்காவின் FBI இயக்குனர் கிறிஸ்டோபர் ரே துப்பாக்கிச்சூடு தாக்குதல் தொடர்பா பகிர்ந்த சில கருத்துக்கள் சர்ச்சையை கிளப்பி இருக்கு. அமெரிக்க ஜுடிஷியரி கமிட்டி முன்பாக விளக்கம் அளிக்கும் போது எழுப்பிய சந்தேகங்கள் பேசு பொருளாகி இருக்கு. ட்ரம்போட காதல பட்டது துப்பாக்கி குண்டா, குண்டுகளின் சிதறலா என கேள்வி எழுப்பி இருக்கக்கூடிய அவரு துப்பாக்கியில இருந்து வந்த தோட்டா ட்ரம்பின் காதில் பட்டதா அல்லது வேற எங்காவது சென்றதா என்பது தெரியவில்லைன்னு சொல்லியிருக்காரு. இதையடுத்து தன்னுடைய ட்ரூத் சமூக வலைதள பக்கத்துல ட்ரம்ப் தாக்குதல் சம்பவம் குறித்து கருத்தும் பதிவிட்டிருக்காரு. FBI இயக்குநராக இருந்து கொண்டு தன் காதை துளைத்து கொண்டு போனது என்னவென்று கூட தெரியாமல் கிறிஸ்டோபர் உறுதி செய்யாமல் பேசிக் கொண்டிருப்பதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் மருத்துவமனையில குண்டு தாக்கிய காயம் என்றே குறிப்பிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய ட்ரம்ப் அதுவே உண்மையினும் பதிவிட்டிருக்காரு. துப்பாக்கிச்சூடு சம்பவம் ட்ரம்புக்கு தேர்தல் களத்துல அனுதாப அலைகள் மூலமா ஆதரவை அதிகரிச்சிருக்கக்கூடிய சூழல்ல FBI இயக்குநரோட கருத்துக்கள் பரபரப்பை ஏற்படுத்தி விவாத பொருளாகியிருக்கு.